குட்டீஸ்களே, தெனாலி ராமனோட புத்திசாலித்தனத்துக்கு எல்லை இல்ல. அவர் யாரையும் குறைத்து பார்க்க மாட்டார். ஆனா யாராவது பொய் சொன்னா அவரு அதை சூப்பரா கண்டுபிடிச்சு விடுவார். அப்படி ஒரு நாள் விஜயநகரத்துல ஒரு புதிய வியாபாரி வந்திருந்தார். அவர் மன்னரிடம் போய் சொல்றாரு, மன்னரே, எனக்குள்ளே ரொம்ப நேர்மை இருக்கு, எப்பவுமே உண்மைதான் பேசுவேன், எனக்கு பரிசு கொடுங்க. அரசர் சின்ன புன்னகையோட சொல்றாரு, நேர்மை என்றால் நல்ல விஷயம், ஆனா அது உண்மையா இல்லையா நம்ம தெனாலிராமன் தான் தீர்மானிக்கணும். தெனாலிராமன் வந்தார். அவரோட அந்த கலகல வெண்சிரிப்பு, புத்திசாலித்தனம் அப்படியே. அவர் அந்த வியாபாரியை பார்த்து சொல்றாரு, நீங்க உண்மையா நேர்மையா இருக்கீங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு 3 சோதனைகள் வைக்க போறேன். வியாபாரி நம்பிக்கையோட, சரி ராமா, நீ என்ன கேட்டாலும் பதில் சொல்லி உன் நம்பிக்கையை வாங்குவேன். சோதனை 1, நீங்க ஒரு நாள் முழுக்க ஒரே ஒரு உணவு தான் சாப்பிடணும், அதுவும் உங்க விருப்பமில்லாத உணவு. வியாபாரி, அது எதுக்கு? ராமன், நேர்மை மனிதனுக்கு சலிப்பு இருக்கக்கூடாது. அடுத்த நாள் வியாபாரி ஒரு கையில சாப்பாடு பிடிச்சுக்கிட்டு வர்றாரு. ஆனா உள்ள முருங்கைக்காய், பாகற்காய். உங்களுக்கு புரியும், குழந்தைகள் விரும்பாதவங்க போல அவர் முகம் சுளிக்க சுளிக்க சாப்பிட்டார். ராமன் சிரிச்சார். சரி, நீங்கள் ஒரு சோதனையை தாண்டிட்டீங்க. சோதனை 2, இன்றைக்கே நீங்க சொன்ன விஷயம் யாராலும் சோதிக்க முடியாத மாதிரியா இருக்கணும். வியாபாரி சொல்றார், நான் ஒரு நாள் பறவையா பிறந்திருந்தேன். ராமன் சிரிக்கிறார். அப்போ நீங்கள் நேர்மையா இல்லைன்னு நானே கண்டுபிடிச்சிட்டேன். வியாபாரி ஆச்சரியப்பட்டார். ஆனா இது என்ன விஷயமா? ராமன் மெதுவா சொல்றார், நீ சொல்றதுக்கு சாட்சி வேணும். உண்மை சோதிக்க முடியும் போதுதான் அது நேர்மை. இல்லாத விஷயத்த சொன்னா அது பொய். அந்த வியாபாரி தலை குனிந்தார். மன்னர் சொன்னார், ராமா, நீதான் உண்மையான அறிவு மாமா. பொய் சொன்னவங்க எப்பவும் சிக்கிக்கிட்டே தான் போவாங்க. கதையின் நெறி, உண்மையா இருக்கிறது நல்லது. ஆனா அது உண்மையா இருக்கணும்னா நம்ம சொல்வதையும் செய்வதையும் மற்றவர்கள் நம்பக்கூடியதாக இருக்கணும். பொய் பேசுறதுக்காக நேர்மை என்கிற வார்த்தையை விலை போடக்கூடாது. இது போன்ற கதையை கேட்க யுவி கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.